பஞ்சபூத திருத்தலங்களில் நீருக்குரிய திருத்தலமாக விளங்குவது திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். நீருக்குரிய திருத்தலமாக திருச்சி திருவானைக்காவல் விளங்குவதால் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் கருவறையில் எப்போதும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். தேவார பாடல் பெற்ற சிவ தலங்களில் 274 திருச்சி திருவானைக்காவல் 60வது திருத்தலமாகும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் அகிலாண்டேஸ்வரி எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருவானைக்காவல் ஞானசக்தி பீடமாகும். பிரம்மாவுக்கு ஏற்பட்ட ஸ்திரீ தோஷம் திருச்சி திருவானைக்காவல் ஈசனை வணங்கியதால் நீங்கியதாக புராணம். ஜம்புகேஸ்வரர் கருவறைக்கு வாசல் எதுவும் கிடையாது. 9 துளைகள் கொண்ட கல் ஜன்னலை உள்ளது. அதன் வழியாகவே சுவாமியை தரிசனம் செய்ய முடியும். கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செய்வதில் யார் பெரியவர் என்ற போட்டியின் விளைவாக சிவகணங்கள் இருவர் திருச்சி திருவானைக்காவலில் யானையாகவும் சிலந்தியாகவும் வந்து பிறந்தனர். இங்கேயும் போட்டியின் காரணமாக யானையின் தும்பிக்கை வழியே சிலந்தி புகுந்துவிட இரண்டும் உயிரிழந்தது. யானை முக்தி அடைந்தது. அதனை கொன்ற சிலந்தி மறுபிறவியாக சோழ மன்னனாய் பிறந்தது. அந்த சோழ மன்னனே 63 நாயன்மார்களில் ஒருவரும் சிவபெருமானுக்கு 108 மாடக் கோயில்களை கட்டியவருமான செங்கோட் சோழன் ஆவார். சைவ சமய ஆலயங்களில் பேரும் புகழும் பெற்றதுமாக விளங்குவது திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயம். ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்வேதஜம்பூதருர்பூத்வா யத்ர வேதஸ்தபஸ்யதி தன்மூலே ஜகதாம் மூலம் லிங்கரூபேண திஷ்டதி. கைலாசசிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதா அஸ்தத்ர மோதந்தே தன்மே மனः சிவசங்கல்பமஸ்து. இந்த திருச்சி மாநகரத்திலே திருச்சி திருவானைக்காவல் பஞ்சபூத ஸ்தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் பூலோக கைலாசம் எனும் அமைந்துள்ளது. இந்த க்ஷேத்திரம் திருச்சி திருவானைக்காவல் கோவில். இக்கோவிலிலே சிலந்தியும் யானையும் அம்பிகை அன்னை அகிலாண்டேஸ்வரியும் பூஜை பண்ண இந்த க்ஷேத்திரம் குறிப்பிட்டிருக்கின்றன. இந்த க்ஷேத்திரத்திலே காலை ஜம்புநாதருக்கு தட்சிண காவேரியிலிருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து மிகவும் சிறப்பானது. இந்த க்ஷேத்திரத்திலே அம்பிகை அன்னை அகிலாண்டேஸ்வரியே சிவசக்தி ஸ்வரூபிணியாக அமைந்து ஜம்புநாதருக்கு நித்தியம் மத்தியம் உச்சிகால வேளையில் பூஜை செய்கின்றது மிகவும் சிறப்பானது. யானை காவேரியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து ஜம்புநாதருக்கு அபிஷேகம் செய்யும். சிலந்தி மேலே இருக்கிற நிழல்கள் சுவாமிக்கு எந்த விதமான தூசியும் மேலே பட்டக்கூடாதுன்னு சிலந்தியும் பூஜை பண்ணுறது. இந்த க்ஷேத்திரத்திலே ஜம்பு மகரிஷி எனும் சுவாமியோட மிகவும் பக்தர் ஜம்பு மகரிஷி. ஓம் நம சிவாயா எனும் அந்த வெண்ணாவல் மரத்தடியிலே அவர் ஐக்கியமாகி தபஸ் செய்திருக்கிறார். அந்த சுவாமியோட கஜாரண்ய க்ஷேத்திர விமானம் எனும் பஞ்சஸ்ர கலசமாக அமைந்துள்ளது. சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷ ஈசானம் எனும் ஒரு கைலாச பர்வதத்திலே பரமேஸ்வரனுக்கு எப்படி அந்த கலசம் அமைக்கப்பட்டுள்ளதோ இந்த க்ஷேத்திரத்திலே அமைந்துள்ளது. திருவானைக்காவல் திருக்கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களிலே நீர் ஸ்தலமாக அமைந்துள்ளது. இந்த க்ஷேத்திரத்தை
பிருத்திவி அப் தேஜோ வாயு ஆகாஷா எனும் பஞ்சபூத ஸ்தலங்கள். இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலே மிகவும் சிறப்பான ஸ்தலம் இந்த நீர் ஸ்தலம். இங்கே ஜம்புநாதர் ஸ்ரீமத் தீர்த்தம் எனும் தீர்த்த கட்டத்திலே சுவாமி எப்பொழுதும் தீர்த்தத்திலே அமைந்துள்ளார். இந்த க்ஷேத்திரத்திலே சுவாமியை ஐப்பசி மாதம் துலா மாதத்திலே பரமேஸ்வரனை வழிபடுறது மிகவும் சிறப்பு. இந்த துலா மாதத்திலே காவேரியில் ஸ்நானம் செய்து ஜம்புநாதரை வழிபட்டால் நம்மளோட சகல சங்கஷ்டங்கள் நிவர்த்தியாகின்றன. இந்த க்ஷேத்திரத்திலே கூடர் சதுர்க்கம் எனும் சதுர்வேத ஸ்தம்பம் எனும் இந்த திருவானைக்காவல் திருக்கோயிலிலே துவஜஸ்தம்பத்தில் அமைந்துள்ளது. சதுர்வேத ஸ்தம்பமாக ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இந்த 4 வேத தூண்கள் என்ன கூறுகின்றன? முதல் வேதங்கள் திருவாரூர் க்ஷேத்திரத்தை குறிப்பின்றன. 2வது க்ஷேத்திரம் மகேந்திரப்பள்ளி, 3வது க்ஷேத்திரம் திருக்கைலாயம், 4வது க்ஷேத்திரம் திருச்சி திருவானைக்காவல். இந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் செய்வதினால் இந்த 3 க்ஷேத்திரம் தரிசனம் செய்த பலன் நம்மளுக்கு இங்கே கிடைக்கின்றன. அதன் பிறகு இந்த க்ஷேத்திரத்திலே 5 பிரகாரங்கள் அமைந்துள்ளது. இந்த க்ஷேத்திரத்திலே விசேஷமாக சித்ரா பௌர்ணமி என்று சுவாமிக்கு பஞ்சப்பிரகார உற்சவம் நடைபெறும். பிரம்மாக்கு காட்சி அளித்த இந்த க்ஷேத்திரம், பிரம்மாக்கே சாப விமோசனம் செய்த பரமேஸ்வரன் இங்கே அம்பாள் சுவாமியாகவும் சுவாமி அம்பாலாகவும் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலே திருச்சி திருவானைக்காவல் பஞ்சப்பிரகார உற்சவம் எனும் மண்டல பிரம்மோத்சவம் நடைபெறும். இக்ஷேத்திரத்திலே பஞ்ச பிரகாரங்கள் உள்ளன. முதல் பிரகாரம் மூலஸ்தானம், அதன் பிறகு 2ஆம் பிரகாரம், அதன் பிறகு 3ஆம் பிரகாரம், அதன் பிறகு ரதோத்சவம் செய்த ரதங்கள் வருகின்ற 4ஆம் பிரகாரம். இந்த 5ஆம் பிரகாரம் மிகவும் விசேஷமான இந்த 5ஆம் பிரகாரம் வலம் வருகிறது. மிகவும் சிறப்பு. சுவாமியே சித்தர் வடிவத்தில் வந்து இந்த பிரகாரத்தை கட்டினார். அந்த மாதிரி விபூதி சித்தராக வந்து அந்த பிரகாரத்தை கட்டி விபூதி பிராகாரம் எனும் இந்த பிரகாரத்தின் பேர். இந்த க்ஷேத்திரத்தில் ஐப்பசி மாதம் ஜம்புநாதருக்கு பௌர்ணமி தினத்தன்று விபூதி அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகு இந்த க்ஷேத்திரத்திலே குபேரன் வழிபட்ட பெரிய சிவலிங்கம் ஒன்றன, குபேரலிங்கேஸ்வரர் எனும் அந்த குபேரலிங்கத்துக்கு ஐப்பசி மாதம் எல்லா கோவிலிலுமே சிறப்பாக நடைபெறும் அன்னாபிஷேகம். இந்த உலகத்திலே எவருக்கும் அன்னம் எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால சுவாமிக்கு மகாஹவிர் நிவேதனம் எனும் நடைபெறும். இந்த சிறப்பாக ஐப்பசி மாதத்திலே பரமேஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த திருவானைக்காவல் திருக்கோவிலிலே குபேரலிங்கேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்று பௌர்ணமி தினத்தன்று ஜம்புகேஸ்வரருக்கு விபூதி அபிஷேகமும் பஸ்மோத்தூலித விக்கிரகாய நமஹா அப்படின்னு ஒரு பெயர் ஜம்புகேஸ்வரருக்கு. பஸ்ம பிரியர், பஸ்மம்னா சுவாமியோட ரொம்ப பிரியமானது சுவாமியோட பஸ்மம். அந்த மாதிரி பஸ்மோத்தூலித விக்கிரகாய நமஹா அப்படின்று அர்ச்சனையிலே ஒரு பேர் வருகின்றன. அதன் பிறகு பௌர்ணமி தினத்தன்று குபேரலிங்கத்துக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெற்று ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்று விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த ஐப்பசி மாதம் துலா மாதம் பௌர்ணமியிலே விசேஷ அன்னாபிஷேகம். அதன் பிறகு கார்த்திகை தீபோத்சவம் எனும் விசேஷமாக நடைபெறும். இத்திருக்கோவில் கார்த்திகை கிருத்திகா சோமவாரம் எனும் பரமேஸ்வரனுக்கு விசேஷமான ஒரு தினம் கிருத்திகா சோமவாரம். ஒவ்வொரு சோமவாரம் ஜம்புகேஸ்வரருக்கு 1008 சங்கினாலே சங்காபிஷேகங்கள் நடைபெறும். ஒரு திருக்கோவில் 108 சங்கு, 1008 சங்கு. இத்திருக்கோவிலே ஜம்புநாதருக்கு 1008 சங்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு 1008 சங்கினாலே விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்று சுவாமியை பூஜித்து அனைத்து விஷேகங்களும் சிறப்பாக நடைபெறும். எல்லா பக்த ஜனங்களும் இத்திருக்கோவில் வந்து சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த க்ஷேத்திரத்திலே ஜம்புநாதரோட பரிபூர்ண கிருபையாலும் எல்லா பக்த ஜனங்களும் பரம சௌக்கியமாக எல்லா நலன் பெற்று பரம கருணையாக இந்த ஜம்புநாதரை அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரரை பிரார்த்திக்கிறோம்.
திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். சிலந்தியும் மானைக்காவில் திருநிழற்பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கொற்றங்கண் நானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குலம் தன்னில் பிறப்பித்திட்டார் குறுக்கை விரட்டனாரே. இந்த வரலாற்றினுடைய கதை, சிலந்தி வழிபட்டது வலை பின்னி சித்திர பந்தல் அமைத்து, யானை துதிக்கியால் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்தது. யானையினுடைய பூஜையும் சிலந்தியினுடைய பூஜையும் இறைவரால் ஏற்கப்பட்டது. சிலந்தியினுடைய வலை எச்சிலால் ஆக்கப்பட்டதால் யானைக்கு அது அனுசிதம் என கருதி அதை கலைத்தது. கோபம் கொண்ட சிலந்தி யானை துதிக்குள் புகுந்து யானையை கடித்து இறக்கச் செய்தது. இறப்பதற்கு முன் நம் சாவிற்கு சிலந்திதான் காரணம் என கருதிய யானை தரையிலே வேகமாக மோத துதிக்குள் புகுந்த சிலந்தியும் இறந்தது, யானையும் இறந்தது. யானையினுடைய பூஜை யாராலும் தடை செய்யப்படவில்லை. அதனால் யானைக்கு முக்தி கொடுத்தார் சிவபெருமான், சிலந்திக்கு மறுபிறவி கொடுத்தார். அந்த சிலந்திதான் கோச்சங்க சோழ நாயனராக சுபதேவன் கமலபதி என்கின்ற சோழ பரம்பரையிலே அவதாரம் செய்து சுபதேவன் என்ற சோழ ராஜாவுக்கும் கமலவதி என்கின்ற சோழ மகாராணிக்கும் அவதாரம் செய்தவர்தான் இந்த சிலந்தியினுடைய உயிர். அவரே கோச்செங்கண். செங்கன் என்றால் சிவந்த கண், கோ என்றால் அரசன். அதனால் சிவந்த கண்ணை உடைய அரசன் என்று அவருக்கு பெயர் வந்தது. காரணம், கமலவதி தாயாருடைய கருப்பையிலே இருக்கும் பொழுது அரவாணர்கள் என்று சொல்லப்படும் ஜோதிட நூல் வல்லார்கள் இந்த குழந்தை ஒரு நாழிகை கழித்து பிறக்கும் என்று சொன்னால் சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டாற்றும் என சொல்ல அந்த தாய் தன்னை தலைகீழாக தொங்கவிட்டு என்னை விட்டுவிடுங்கள், அந்த ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளையை நான் ஈண்டெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்ல அந்த ஒரு நாழிகை கழித்து அந்த குழந்தையை உலகத்திற்கு ஜனித்த காரணத்தினால் அந்த கண் செவ என்று சிவந்து காணப்பட்டது. அதனால் செங்கன் என்று பெயர் வைத்தார்கள். இந்த குழந்தை அரசனாக ஆளப்போகும் என்ற ஒரு நிகழ்ச்சி முன்கூட்டியே அரவாணர்கள் மூலம் தெரிந்து கொண்டதால் அவர்கள் கோச்செங்கன் என்று பெயர் வைத்தார்கள். அவர் கட்டிய கோவில் தான் இந்த திருக்கோவில். இதற்கு மாடக்கோயில் என்று பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் மனிதர்கள் இந்த சிவலிங்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் குனிந்துதான் செல்ல வேண்டும். அந்த கோச்சங்க ராஜா முன்பிரிவிலே சிலந்தியாக இருந்தார், யானை தடையாக இருந்தது. எனவே யானை உள்ளே வரக்கூடாது என கருதி இந்த கோயிலை எழுப்பினார். அதனால் நாமெல்லாம் குனிந்துதான் செல்ல வேண்டும். அப்படி என்றால் யானை நிச்சயமாக உள்ளே நுழைய முடியாது. இது போன்ற 78 கோவில்களை எழுப்பியவர் கோச்சங்க சோழ நாயனார். அதற்கு மாடக்கோவில் என்று பெயர் வைத்தார்கள். உதாரணமாக அம்பர் பெருந்திருக்கோவில், நன்னிலத்து பெருங்கோவில், இப்படி பலவிதமான பெயர்கள் உள்ள கோயில்கள் உள்ளன. மூக்கீச்சரம் என்றெல்லாம் இருக்கின்றன. இதுவே திருவானைக்கா தலத்தினுடைய வரலாறு. இப்பொழுது இந்த திருத்தலத்தினுடைய இன்னொரு செய்தி என்னவென்றால், சிவபூஜை. அன்னை அகிலாண்ட நாயகி கிழக்கு நோக்கியும் அப்பன் ஆனைக்கா அண்ணல் கிழக்கு நோக்கியும் காணப்படுகிறார்கள். இந்த தலம் ஞானத்தை வழங்கக்கூடிய தலம். இங்கு சிவபூஜையே மிகவும் சிறப்பானது. சிவனுக்கு உரிய தலம் இது, அதாவது சிவபூஜைக்கு உரிய தலம். அதனால் இங்கு வருபவர்கள் பொருள் வேண்டி வந்தால் அவர்களுக்கு பொருள் கிடைக்காது. எது கிடைக்கும் என்றால் ஞானம் கிடைக்கும். பொருளையும் கொடுப்பார், அதற்கும் மேலாக ஞானத்தையும் கொடுப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொருள் கிடைக்காது என்று நான் சொல்லவில்லை. அந்த பொருளை கொடுத்து மீண்டும் அந்த பொருளிலே நமக்கு வெறுப்படைய செய்து மீண்டும் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் என்பதுதான் இதனுடைய பொருள். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்பது பெரிய புராணம். அப்போ சிவனுக்கு உகந்தது பூஜை என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த சிவ பூஜையிலே எந்த நாள் செய்ய வேண்டும் என்பது வினா, எந்த மாதம் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு வினா. அந்த வகையிலே ஐப்பசி மாதம் பௌர்ணமி நன்னாளிலே சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிகவும் உகந்தது. இப்போது ஏன் அதை நான் ஐப்பசி மாதம் செய்ய வேண்டும், வேறு மாதத்தில் செய்யக்கூடாதா என்று உங்களுக்கு கேள்வி எழும். அதற்கு விடை தருகின்றேன். அதாவது சந்திரனுடைய முழு கதிர்வீச்சு 16 கலைகளுடன் அவர் ஒளி பொருந்திய மேனியராக ஐப்பசி மாதத்தில்தான் திகழ்கின்றார். பூமியின் மீது அவருடைய வெளிச்சம் கதிர்வீச்சு முழுமையாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாள் என்றுதான் விழுகின்றது. அந்த திங்களை சூடியவர் யார்? சிவபெருமான். சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்தமரர் பெம்மான் ஆன்னல்வெள் ஊர்தியாந்தன் மந்திரம் நம சிவாயவாக நீறு அணிய பெற்றால்
வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிட்டன்றே. அந்த சந்திரனை சூடியவர் சிவபெருமான். அந்த சந்திரனுடைய முழு கதிர்வீச்சு இந்த அக்டோபர் மாதம், அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி என்றுதான் பூமியிலே விழுகின்றது. அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாம் இதை எடுத்துக்கொண்டால் சிவனுக்கு உகந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள். சரி, ஏன் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது அடுத்த வினா. இந்த அன்னமானது எப்படி உருவாக்கப்படுகிறது என்று நாம் அறியப்பட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களால் இந்த நெல் உற்பத்தியாகின்றது. நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்தின் வாயிலாக பெய்கின்ற மழை நீரால் வளர்க்கப்பட்டு காற்று மூலம் கதிரடிக்கப்பட்டு நெருப்பு மூலமாக பால் இறுகி பிறகு நெல்லாக வருகின்றது. பிறகு மீண்டும் காற்றின் துணை கொண்டு கதிரடிக்கப்பட்டு நெல்லை பிரித்து அதனுடைய உமியை நீக்கி பிறகு இந்த அரிசியாக நமக்கு கிடைக்கின்றது. அப்போ பஞ்சபூதங்களால் தான் நமக்கு இந்த நெல் கிடைக்குது. மீண்டும் இந்த நெல் உமியை பிரிக்கப்பட்ட அரிசியிலிருந்து நமக்கு சோறு எப்படி வருகின்றது, அன்னம் எப்படி கிடைக்கின்றது என்றால் அதுவும் பஞ்சபூதம் தான். எப்படி இந்த நெல்லை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பானையில் போடுறோம். பான் மண், நிலத்துக்குரியது. அதில் தண்ணீரை ஊற்றுறோம், அது பஞ்சபூதத்தில் ஒன்று. நெருப்பு எப்படி எரியுது அப்படின்னா காற்றின் மூலமாக எரிகின்றது. ஆகாயத்தின் கீழ் வாரும் உயிரினங்களுக்கு இந்த படைக்கப்பட்ட, அதாவது உருவாக்கப்பட்ட அரிசியிலிருந்து உருவாக்கப்பட்ட அன்னமானது எல்லா உயிரினங்களும் சாப்பிட்டு அவர்கள் எல்லாம் நற்கதி அடைந்து வாழ்விலே வளம் பெற்று வாழ்கிறார்கள். அதனால தான் அன்னம் மிகவும் முக்கியமான ஒரு உணவு. இந்த உடம்புக்கு பேரே அன்னமய கோஷம் என்று பெயர். அன்னமய கோஷம் என்று பெயர். அன்னம் பிராணன் என்று சொல்லுவார்கள். அகமன்னம் என்று வேதம் போற்றுகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. இப்போ இதனுடைய வரலாறு நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன் சுவாமி சந்திரனுடைய கதிர்வீச்சு விடும் நாளில் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கிறார்? இப்போ சந்திரனுடைய வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு மனைவியர்கள் நிரம்ப பேர் உண்டு. அஸ்வினி முதல் ரேவதி வரை உண்டான 27 நட்சத்திரங்கள், அதில் ரோகிணி என்ற பெண்ணின் மீது மட்டுமே அவர் காதல் கொண்டு அன்பு காட்டினார். இந்த பாராபட்சம் செய்தது காரணத்தினால் என்ன ஆச்சு அப்படின்னா தக்ஷனுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. ஒருத்தர் மீது மட்டும் இவர் கண்பு காட்டி ஏனைய 26 பேரை வெறுத்தோன்னா அவருக்கு கோபம் வந்துடுது. சாபம் விட்டுறார் சந்திரனுக்கு, நீ தேய்ந்து போவாயாக அப்படின்னு. உடனே சந்திரன் வருத்தப்பட்டு தக்ஷன்கிட்ட வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள்னு. அப்போ தக்ஷன் சொல்கிறார், நீ போய் திங்களூரில் போய் இறைவரை வழிபடு. திங்களூரில் ஒரு சிவபெருமான் இருக்கார். அந்த திங்களூர் சிவனை வழிபடும் பொழுது அவர் வழிபட ஆரம்பிக்கிறார். அவருடைய 16 கலைகளும் தேஞ்சு வருது. 15, 14, 13 3 வந்துடுது. 3 கிட்டத்தட்ட அவர் மங்கி போயிட போகிறார். அந்த நிலையில் சிவபெருமானிடத்தில் தஞ்சம் கொண்ட காரணத்தினால் சிவபெருமான் சந்திரனை சடையில் தரித்தார். எவ்வளவு கருணாமூர்த்தி சிவபெருமான்! நம்ம ஒன்றுமே செய்வான, எவ்வளவு தவறு செய்தாலும் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. அப்போ எவ்வளவு தப்பு செய்தாலும் சிவனிடத்திலே தஞ்சம் புகுந்தால் சந்திரனை சடையிலே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டார். கீழே விழுந்த சந்திரனை அவனை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சிரசிலே வைத்துக் கொண்டார் சிவபெருமான். அப்போ சொல்கிறான் சிவபெருமான், உன்னுடைய சாபத்தை முழுமையாக நான் தீர்க்க முடியாது, உனக்கு அருள் தருகின்றேன். எப்படி அப்படின்னா, உன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக தேய்ந்து மீண்டும் வளரும். அது எப்பொழுது முழுமை பெறும் என்றால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்று அந்த சுழற்சி இருக்கையா 12 மாதம், இந்த 12 மாதத்தில் ஒரே ஒரு மாதம் பௌர்ணமி நாள் என்று உன்னுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையான வலிமை பெற்று பொலிவுடன் காணப்படும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஐப்பசி பௌர்ணமி என்று நாம் அன்னாபிஷேகம் பண்ணுறோம். சரி, அன்னாபிஷேகத்தினுடைய இன்னொரு சிறப்பு சொல்லிடுறேன்.
கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை முதல் கருப்பையில் இருக்கக்கூடிய உயிரினம் வரை எல்லாருக்கும் சாமி என்ன தரார்? உணவளிக்கிறார், சோறளிக்கிறார். அதை நன்றி செலுத்தும் வண்ணம் யாருக்கு? அந்த சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் ஒரு நாள் ஐப்பசி பௌர்ணமி அன்று அந்த சிவனாருக்கு அவர் கொடுத்த அந்த அரிசியை வைத்தே, நெல்லை கொடுத்தே, அந்த சோறை வைத்தே அபிஷேகம் செய்து நாம் வழிபாடு செய்கிறோம். வாழ்க கந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. இது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பாசுரம். இந்த திருப்பாசுரத்தினுடைய திரண்ட கருத்து ஞானம் ஈசன்பால் அன்பே. அந்த ஞானம் என்பது சிவன்பால் காட்டுகின்ற அன்பு. அது எந்த நேரத்திலே நாம் காட்ட வேண்டும் என்பது எல்லா நேரத்திலையும் காட்டணும். அதில் சிறப்பாக அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் என்று அன்னாபிஷேகம் செய்து பாராயணம், வேத பாராயணம், திருமுறை பாராயணம்லாம் செய்து நம்ம சிவபெருமானை அருளை நம்ம முழுக்கும் பெற்றுக்கொள்கிறோம். இதில் ஒரு பெரிய புராண பாடல் ஒன்று சொல்லிடுறேன். அந்தனர் தேவர் ராணினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் என்புற. உலகம் என்றால் லோகம். அப்ப லோகக்ஷேமம், உலகத்தில் வாழும் உயிர்கள் யாவையும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்றால் அன்னம் கிடைக்க வேண்டும். அன்னம் கிடைக்க வேண்டும் என்றால் மழை பெய்ய வேண்டும். மழை பெய்ய வேண்டும் என்றால் வேள்வி நடத்தப்பட வேண்டும். வேள்வி நடத்தப்பட வேண்டும் என்றால் அந்தணர்கள் அவர்களுக்கு உரிய அந்த தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அவருக்கு பொருளாதாரத்தை யார் கொடுக்க வேண்டும்? அரசன் கொடுக்க வேண்டும். அதனால தான் அந்தணர் தேவர் ஆணினங்கள். ஆணினம்னா பசு கூட்டம். பசுவிலிருந்து நெய் வருது, நமக்கு பால் வருது, தயிர் வருது. இதெல்லாம் அபிஷேகத்துக்குரிய பொருட்கள். அந்தணர் தேவர் ஆணினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழிப்பையின் உலகம் என்புற. சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு. யாருக்கு செய்யணும்? சங்கரன். சங்கரன்னா என்ன அர்த்தம்? சம் அப்படின்னா நன்மை, கரன்னா செய்பவன். அப்ப சங்கரன் என்றால் நன்மையை செய்பவன். சந்திரனுக்கு நன்மை தானே செய்தார் சிவபெருமான். என்ன செஞ்சார்? சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் கீழே வேண்டாம், சந்திரன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டார் சுவாமி. எவ்வளவு பெரிய அருள்! இப்ப நாமளும் இறைவனுடைய திருவடியில விழுந்து வணங்கினா நமக்கு அருள் கிடைக்கும். இது சாதாரண அருள் அல்ல, பேரருள். சிவபெருமான் அருள் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். அதுவும் நம்ம திருவானைக்கால எழுந்தருளிக்கக்கூடிய சிவபெருமான் ஜம்புநாதர், செழுநீர் திரள்நாதர், ஆனைக்கா அண்ணல், ஜம்புகேஸ்வரர் நின்ற திருமேனியா இருக்கார். ஆவடியார் சதுரமா இருந்தா சுவாமி நின்ற திருமேனி நடத்தும். அப்ப நம்ம எப்ப போனாலும் சுவாமி கையில அருளோடு இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? அவர் கீழே விழுந்து வணங்கணும். நம்ம விழுந்து வணங்கினா உடனே கொடுக்கிறார் அவர் அருளை. நாம விழுந்து வணங்குறோமா அப்படிங்கிறது ஒருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த மெய்மொழி பயன் அந்தனர் தேவராணினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் இன்புற. சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன். வேள்வி நடத்தும் பொழுது சிவபெருமான முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது ஒரு விதி. முதல் சங்கரருக்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடு மன்னவாம் என்று சொல்லி இந்த நன்னாளிலே சிவபெருமானாருடைய பேர் அருளையும் பெருங்கருணை திறத்தையும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் என்று நாம் பார்க்கலாம், கண்டு களிக்கலாம். அன்னாபிஷேகத்தை, அன்னத்தை தன்னுடைய திருமேனியிலே தரித்துக் கொண்டு சிவபெருமான் நமக்கு அருளை கொடுக்கின்றார். சந்திரனுடைய முழு கதிர்வீச்சும் 16 கலைகளுடன் பூமியிலே அந்த நாளென்றுதான் விழுகின்றது. அதை சூடிய சிவபெருமானுக்கு ஆராதனை செய்யும் வண்ணம் நாம் எல்லாம் இன்பத்தை அடைகின்றோம், முக்தி அடைகின்றோம். அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். அந்த சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட அந்த அன்னத்தை அவருடைய திருமேனியில் கண்டவர்களுக்கு முக்தி, பேரின்பம், துன்பமில்லா நிலை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதகே. ஹரஹர மகாதேவா. என்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேனைக்காவிலின் மொழி தேவி பாகமாகி ஆனைக்கா அண்ணலார் மலரடிகள் போற்றி போற்றி. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கொற்றங்கண் நானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குலம் தன்னில் பிறப்பித்திட்டார் குறுக்கை விரட்டனாரே. இந்த வரலாற்றினுடைய கதை சிலந்தி வழிபட்டது
வலை பின்னி சித்திர பந்தல் அமைத்து யானை துதிக்கியால் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்தது. யானையினுடைய பூஜையும் சிலந்தியினுடைய பூஜையும் இறைவரால் ஏற்கப்பட்டது. சிலந்தியினுடைய வலை எச்சிலால் ஆக்கப்பட்டதால் யானைக்கு அது அனுசிரம் என கருதி அதை கலைத்தது. கோபம் கொண்ட சிலந்தி யானை துதிக்குள் புகுந்து யானையை கடித்து இறக்கச் செய்தது. இறப்பதற்கு முன் நம் சாவிற்கு சிலந்திதான் காரணம் என கருதிய யானை தரையிலே வேகமாக மோத துதிக்குள் புகுந்த சிலந்தியும் இறந்தது, யானையும் இறந்தது. யானையினுடைய பூஜை யாராலும் தடை செய்யப்படவில்லை. அதனால் யானைக்கு முக்தி கொடுத்தார் சிவபெருமான், சிலந்திக்கு மறுபிறவி கொடுத்தார். அந்த சிலந்தி தான் கோச்சங்க சோழ நாயனராக சுபதேவன் கமலபதி என்கின்ற சோழ பரம்பரையிலே அவதாரம் செய்து சுபதேவன் என்ற சோழ ராஜாவுக்கும் கமலபதி என்கின்ற சோழ மகாராணிக்கும் அவதாரம் செய்தவர் தான் இந்த சிலந்தியினுடைய உயிர். அவரே கோச்செங்கன். செங்கன் என்றால் சிவந்த கண், கோ என்றால் அரசன். அதனால் சிவந்த கண்ணை உடைய அரசன் என்று அவருக்கு பெயர் வந்தது. காரணம், கமலவதி தாயாருடைய கருப்பையிலே இருக்கும் பொழுது அரவாணர்கள் என்று சொல்லப்படும் ஜோதிட நூல் வல்லார்கள் இந்த குழந்தை ஒரு நாழிகை கழித்து பிறக்கும் என்று சொன்னால் சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டாற்றும் என சொல்ல அந்த தாய் தன்னை தலைகீழாக தொங்கவிட்டு என்னை விட்டுவிடுங்கள், அந்த ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளையை நான் ஈண்டெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்ல அந்த ஒரு நாழிகை கழித்து அந்த குழந்தையை உலகத்திற்கு ஜனித்த காரணத்தினால் அந்த கண் செவ என்று செவந்து காணப்பட்டது. அதனால் செங்கன் என்று பெயர் வைத்தார்கள். இந்த குழந்தை அரசனாக ஆளப்போகும் என்ற ஒரு நிகழ்ச்சி முன்கூட்டியே அரவாணர்கள் மூலம் தெரிந்து கொண்டதால் அவர்கள் கோச்செங்கன் என்று பெயர் வைத்தார்கள். அவர் கட்டிய கோவில் தான் இந்த திருக்கோவில். இதற்கு மாடக்கோயில் என்று பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் மனிதர்கள் இந்த சிவலிங்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் குனிந்துதான் செல்ல வேண்டும். அந்த கோச்சங்க ராஜா முன்பிரிவிலே சிலந்தியாக இருந்தார், யானை தடையாக இருந்தது. எனவே யானை உள்ளே வரக்கூடாது என கருதி இந்த கோயிலை எழுப்பினார். அதனால் நாமெல்லாம் குனிந்துதான் செல்ல வேண்டும். அப்படி என்றால் யானை நிச்சயமாக உள்ளே நுழைய முடியாது. இது போன்ற 78 கோவில்களை எழுப்பியவர் கோச்சங்க சோழ நாயனார். அதற்கு மாடக்கோவில் என்று பெயர் வைத்தார்கள். உதாரணமாக அம்பர் பெருந்திருக்கோவில், நன்னிலத்து பெருங்கோவில், இப்படி பலவிதமான பெயர்கள் உள்ள கோயில்கள் உள்ளன. மூக்கீச்சரம் என்றெல்லாம் இருக்கின்றன. இதுவே திருவானைக்கா தலத்தினுடைய வரலாறு. இப்பொழுது இந்த திருத்தலத்தினுடைய இன்னொரு செய்தி என்னவென்றால், சிவபூஜை. அன்னை அகிலாண்ட நாயகி கிழக்கு நோக்கியும் அப்பன் ஆனைக்கா அண்ணல் கிழக்கு நோக்கியும் காணப்படுகிறார்கள். இந்த தலம் ஞானத்தை வழங்கக்கூடிய தலம். இங்கு சிவபூஜையே மிகவும் சிறப்பானது. சிவனுக்கு உரிய தலம் இது, அதாவது சிவபூஜைக்கு உரிய தலம். அதனால் இங்கு வருபவர்கள் பொருள் வேண்டி வந்தால் அவர்களுக்கு பொருள் கிடைக்காது. எது கிடைக்கும் என்றால் ஞானம் கிடைக்கும். பொருளையும் கொடுப்பார், அதற்கும் மேலாக ஞானத்தையும் கொடுப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொருள் கிடைக்காது என்று நான் சொல்லவில்லை. அந்த பொருளை கொடுத்து மீண்டும் அந்த பொருளிலே நமக்கு வெறுப்படைய செய்து மீண்டும் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் என்பதுதான் இதனுடைய பொருள். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்பது பெரிய புராணம். அப்போ சிவனுக்கு உகந்தது பூஜை என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த சிவ பூஜையிலே எந்த நாள் செய்ய வேண்டும் என்பது வினா, எந்த மாதம் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு வினா. அந்த வகையிலே ஐப்பசி மாதம் பௌர்ணமி நன்னாளிலே சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிகவும் உகந்தது. இப்போது ஏன் அதை நான் ஐப்பசி மாதம் செய்ய வேண்டும், வேறு மாதத்தில் செய்யக்கூடாதா என்று உங்களுக்கு கேள்வி எழும். அதற்கு விடை தருகின்றேன். அதாவது சந்திரனுடைய முழு கதிர்வீச்சு 16 கலைகளுடன் அவர் ஒளி பொருந்திய மேனியராக ஐப்பசி மாதத்தில்தான் திகழ்கின்றார். பூமியின் மீது அவருடைய வெளிச்சம் கதிர்வீச்சு முழுமையாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாள் என்றுதான் விழுகின்றது. அந்த திங்களை சூடியவர் யார்? சிவபெருமான். சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்தமரர் பெம்மான் ஆண்ணல்வெள் ஊர்தியாந்தன் மந்திரம் நம சிவாயவாக நீறு அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிட்டன்றே. அந்த சந்திரனை சூடியவர் சிவபெருமான். அந்த சந்திரனுடைய முழு கதிர்வீச்சு இந்த அக்டோபர் மாதம், அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி என்றுதான் பூமியிலே விழுகின்றது. அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாம் இதை எடுத்துக்கொண்டால் சிவனுக்கு உகந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள். சரி, ஏன் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது அடுத்த வினா. இந்த அன்னமானது எப்படி உருவாக்கப்படுகிறது என்று நாம் அறியப்பட வேண்டும்.
அறிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களால் இந்த நெல் உற்பத்தியாகின்றது. நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்தின் வாயிலாக பெய்கின்ற மழை நீரால் வளர்க்கப்பட்டு காற்று மூலம் கதிரடிக்கப்பட்டு நெருப்பு மூலமாக பால் இறுகி பிறகு நெல்லாக வருகின்றது. பிறகு மீண்டும் காற்றின் துணை கொண்டு கதிரடிக்கப்பட்டு நெல்லை பிரித்து அதனுடைய உமியை நீக்கி பிறகு இந்த அரிசியாக நமக்கு கிடைக்கின்றது. அப்போ பஞ்சபூதங்களால் தான் நமக்கு இந்த நெல் கிடைக்குது. மீண்டும் இந்த நெல் உமியை பிரிக்கப்பட்ட அரிசியிலிருந்து நமக்கு சோறு எப்படி வருகின்றது, அன்னம் எப்படி கிடைக்கின்றது என்றால் அதுவும் பஞ்சபூதம் தான். எப்படி இந்த நெல்லை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பானையில் போடுறோம். பான் மண், நிலத்துக்குரியது. அதில் தண்ணீரை ஊற்றுறோம், அது பஞ்சபூதத்தில் ஒன்று. நெருப்பு எப்படி எரியுது அப்படின்னா காற்றின் மூலமாக எரிகின்றது. ஆகாயத்தின் கீழ் வாரும் உயிரினங்களுக்கு இந்த படைக்கப்பட்ட, அதாவது உருவாக்கப்பட்ட அரிசியிலிருந்து உருவாக்கப்பட்ட அன்னமானது எல்லா உயிரினங்களும் சாப்பிட்டு அவர்கள் எல்லாம் நற்கதி அடைந்து வாழ்விலே வளம் பெற்று வாழ்கிறார்கள். அதனால தான் அன்னம் மிகவும் முக்கியமான ஒரு உணவு. இந்த உடம்புக்கு பேரே அன்னமய கோஷம் என்று பெயர். அன்னமய கோஷம் என்று பெயர். அன்னம் பிராணன் என்று சொல்லுவார்கள். அகமன்னம் என்று வேதம் போற்றுகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. இப்போ இதனுடைய வரலாறு நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன் சந்திரனுடைய கதிர்வீச்சு விடும் நாளில் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கிறார்? இப்போ சந்திரனுடைய வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு மனைவியர்கள் நிரம்ப பேர் உண்டு. அஸ்வினி முதல் ரேவதி வரை உண்டான 27 நட்சத்திரங்கள். அதில் ரோகிணி என்ற பெண்ணின் மீது மட்டுமே அவர் காதல் கொண்டு அன்பு காட்டினார். இந்த பாராபட்சம் செய்தது காரணத்தினால் என்ன ஆச்சு அப்படின்னா தக்ஷனுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. ஒருத்தர் மீது மட்டும் இவர் கண்பு காட்டி ஏனைய 26 பேரை வெறுத்தோன்னா அவருக்கு கோபம் வந்துடுது. சாபம் விட்டுறார் சந்திரனுக்கு, நீ தேய்ந்து போவாயாக அப்படின்னு. உடனே சந்திரன் வருத்தப்பட்டு தக்ஷன்கிட்ட வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள்னு. அப்போ தக்ஷன் சொல்கிறார், நீ போய் திங்களூரில் போய் இறைவரை வழிபடு. திங்களூரில் ஒரு சிவபெருமான் இருக்கார். அந்த திங்களூர் சிவனை வழிபடும் பொழுது அவர் வழிபட ஆரம்பிக்கிறார். அவருடைய 16 கலைகளும் தேஞ்சு வருது. 15, 14, 13 3 வந்துடுது. 3 கிட்டத்தட்ட அவர் மங்கி போயிட போகிறார். அந்த நிலையில் சிவபெருமானிடத்திலே தஞ்சம் கொண்ட காரணத்தினால் சிவபெருமான் சந்திரனை சடையில் தரித்தார். எவ்வளோ கருணாமூர்த்தி சிவபெருமான்! நம்ம ஒன்றுமே செய்வான, எவ்வளவு தவறு செய்தாலும் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. அப்போ எவ்வளவு தப்பு செய்தாலும் சிவனிடத்திலே தஞ்சம் புகுந்தால் சந்திரனை சடையிலே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டார். கீழே விழுந்த சந்திரனை அவனை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சிரசிலே வைத்துக் கொண்டார் சிவபெருமான். அப்போ சொல்கிறான் சிவபெருமான், உன்னுடைய சாபத்தை முழுமையாக நான் தீர்க்க முடியாது, உனக்கு அருள் தருகின்றேன். எப்படி அப்படின்னா, உன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக தேய்ந்து மீண்டும் வளரும். அது எப்பொழுது முழுமை பெறும் என்றால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்று, அந்த சுழற்சி இருக்கையா 12 மாதம், இந்த 12 மாதத்தில் ஒரே ஒரு மாதம் பௌர்ணமி நாள் என்று உன்னுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையான வலிமை பெற்று பொலிவுடன் காணப்படும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஐப்பசி பௌர்ணமி என்று நாம் அன்னாபிஷேகம் பண்ணுறோம். சரி, அன்னாபிஷேகத்தினுடைய இன்னொரு சிறப்பு சொல்லிடுறேன். கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை முதல் கருப்பையில் இருக்கக்கூடிய உயிரினம் வரை எல்லாருக்கும் சாமி என்ன தரார்? உணவளிக்கிறார், சோறளிக்கிறார். அதை நன்றி செலுத்தும் வண்ணம் யாருக்கு? அந்த சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் ஒரு நாள் ஐப்பசி பௌர்ணமி அன்று அந்த சிவனாருக்கு அவர் கொடுத்த அந்த அரிசியை வைத்தே, நெல்லை கொடுத்தே, அந்த சோறை வைத்தே அபிஷேகம் செய்து நாம் வழிபாடு செய்கிறோம். வாழ்க கந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும்
போங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. இது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பாசுரம். இந்த திருப்பாசுரத்தினுடைய திரண்ட கருத்து ஞானம் ஈசன்பால் அன்பே. அந்த ஞானம் என்பது சிவன்பால் காட்டுகின்ற அன்பு. அது எந்த நேரத்திலே நாம் காட்ட வேண்டும் என்பது எல்லா நேரத்திலையும் காட்டணும். அதில் சிறப்பாக அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் என்று அன்னாபிஷேகம் செய்து பாராயணம், வேத பாராயணம், திருமுறை பாராயணம்லாம் செய்து நம்ம சிவபெருமானுடைய அருளை நம்ம முழுக்கும் பெற்றுக்கொள்கிறோம். இதில் ஒரு பெரிய புராண பாடல் ஒன்று சொல்லிடுறேன். அந்தனர் தேவர் ராணினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகமின்புற. உலகம் என்றால் லோகம். அப்ப லோகக்ஷேமம், உலகத்தில் வாழும் உயிர்கள் யாவையும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்றால் அன்னம் கிடைக்க வேண்டும். அன்னம் கிடைக்க வேண்டும் என்றால் மழை பெய்ய வேண்டும். மழை பெய்ய வேண்டும் என்றால் வேள்வி நடத்தப்பட வேண்டும். வேள்வி நடத்தப்பட வேண்டும் என்றால் அந்தணர்கள் அவர்களுக்கு உரிய அந்த தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அவருக்கு பொருளாதாரத்தை யார் கொடுக்க வேண்டும்? அரசன் கொடுக்க வேண்டும். அதனால தான் அந்தணர், தேவர், ஆணினங்கள். ஆணினம்னா பசுக்கூட்டம். பசுவிலிருந்து நெய் வருது, நமக்கு பால் வருது, தயிர் வருது. இதெல்லாம் அபிஷேகத்துக்குரிய பொருட்கள். அந்தணர், தேவர், ஆணினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் என்புற. சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு. யாருக்கு செய்யணும்? சங்கரன். சங்கரன் என்ன அர்த்தம்? சம் அப்படின்னா நன்மை, கரன்னா செய்பவன். அப்ப சங்கரன் என்றால் நன்மையை செய்பவன். சந்திரனுக்கு நன்மை தானே செய்தார் சிவபெருமான். என்ன செஞ்சார்? சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் கீழே வேண்டாம், சந்திரன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டார் சுவாமி. எவ்வளவு பெரிய அருள்! இப்ப நாமளும் இறைவனுடைய திருவடியில விழுந்து வணங்கினா நமக்கு அருள் கிடைக்கும். இது சாதாரண அருள் அல்ல, பேரருள். சிவபெருமான் அருள் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். அதுவும் நம்ம திருவானைக்கால எழுந்தருளிக்கக்கூடிய சிவபெருமான் ஜம்புநாதர், செழுநீர் திரள்நாதர், ஆனைக்கா அண்ணல், ஜம்புகேஸ்வரர் நின்ற திருமேனியா இருக்கார். ஆவடியார் சதுரமா இருந்தா சுவாமி நின்ற திருமேனி நடத்தும். அப்ப நம்ம எப்ப போனாலும் சுவாமி கையில அருளோடு இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? அவர் கீழே விழுந்து வணங்கணும். நம்ம விழுந்து வணங்கினா உடனே கொடுக்கிறார் அவர் அருளை. நாம விழுந்து வணங்குறோமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த மெய்மொழி பயன் அந்தனர் தேவராணினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் இன்புற. சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன். வேள்வி நடத்தும் பொழுது சிவபெருமான முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது ஒரு விதி. முதல் சங்கரருக்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடு மன்னவாம் என்று சொல்லி இந்த நன்னாளிலே சிவபெருமானாருடைய பேர் அருளையும் பெருங்கருணை திறத்தையும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் என்று நாம் பார்க்கலாம், கண்டு களிக்கலாம். அன்னாபிஷேகத்தை, அன்னத்தை தன்னுடைய திருமேனியிலே தரித்துக் கொண்டு சிவபெருமான் நமக்கு அருளை கொடுக்கின்றார். சந்திரனுடைய முழு கதிர்வீச்சும் 16 கலைகளுடன் பூமியிலே அந்த நாளென்றுதான் விழுகின்றது. அதை சூடிய சிவபெருமானுக்கு ஆராதனை செய்யும் வண்ணம் நாம் எல்லாம் இன்பத்தை அடைகின்றோம், முக்தி அடைகின்றோம். அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். அந்த சிவபெருமானால கொடுக்கப்பட்ட அந்த அன்னத்தை அவருடைய திருமேனியில் கண்டவர்களுக்கு முக்தி, பேரின்பம், துன்பமில்லா நிலை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதகே. ஹரஹர மகாதேவா. என்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேனைக்காவிலின் மொழி தேவி பாகமாகி ஆனைக்கா அண்ணலார் மலரடிகள் போற்றி போற்றி. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலை தரிசனம் செய்வோம்.